வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மீனாட்சி. மீனாட்சி. ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு தர போறீங்க? அப்பள லட்டு. அப்பள லட்டு. அப்பளத்தை வச்சு லட்டா? ஆமா. ஓ ஃபேண்டாஸ்டிக். அப்பள லட்டு கத்துப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. முந்திரி பருப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு, உப்பு, நெய், ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மாவு எடுத்து பிசைஞ்சுக்கணும். மாவு வச்சு பிசைஞ்சுக்கணும். கோதுமை மாவா? ஆமா. ஓகே. இந்தாங்க. ஃபுல்லா போட்டுருங்க. கொஞ்சம் சால்ட் வேணும். சால்ட். சும்மா லைட்டா போட்டா போதும். வாட்டர். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு மெலிசா செய்யறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா கிறிஸ்பியாவும் வரும். பிளஸ் நல்லா பொடி பண்ண சௌரியமா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா பண்ணணும். ஆமா. கிறிஸ்பியா பண்ணாதான் உங்களுக்கு இந்த மொத்தம் இல்லாம லட்டு நல்லா சாஃப்டா வரும். ஓகே ஓகே. சோ சப்பாத்திக்கு பிசைற மாதிரி தான். இதேதான். நீங்க சப்பாத்தி மாவு வீட்டுல மீந்தா கூட யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்தா உடனே சர்க்கரை எடுத்து போட்டு ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தலாம். லட்டு பண்ணி கொடுத்துடலாம். ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு வாட்டர். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். ஆமா. கம்ப்ளீட்டா மாவாட்டம் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டணும். இது மாவுலயேவா? ஆமா, லைட்டா. இந்த மாவெல்லாம் ஒட்டாம இருக்கிறதுக்கு வேற. இதே வந்துட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஆயில் எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும்? இல்லை, அது ஃபுல்லா ஊற்றிடலாம். ஃபுல்லாவேவா? ஃபுல்லா. சப்பாத்தி செய்யணுமா? நம்ம சப்பாத்தி எப்படி செய்யணுமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி செஞ்சு கண்டிப்பா. பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா. பேசுவீங்களா பேர்ட்ஸ் மாதிரி? பேர்ட்ஸ் மாதிரி பேச மாட்டோம். ஏன்? நான் பேசுவேங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்பெனி கொடுக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை பார்த்து பயப்படுது. சைலண்ட் ஆயிட்டாங்க. நான் திட்டினேன் இப்போ, அதனால தான். இதுக்கு ஷேப்லாம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா மிக்சியில போட்டு நம்ம ரன் பண்ண போறோம். ஆமா. லேர்னர்ஸ் கூட ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, தைரியமா செய்யலாம். இப்படிதான் அது ஒரு ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படிங்கறது வந்து கிடையாது. தப்பா போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி நம்ம மிக்சியில எல்லாத்தையும் போட்டு ரன் பண்ணி விடுறோம். சந்தோஷம். இந்த சப்பாத்தி செய்யறப்ப செஞ்சு கொஞ்சம் ஆற வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஃப்ரை பண்ணிட்டா? இல்ல, சும்மா அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம போட்டோம்னா, ஆயில்ல போட்டோம்னா நல்லா வரும். கொஞ்சம் அந்த ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்றப்ப நல்லா ஈஸியா வரும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண கூடாதா? ஹேர் ட்ரையர் நீங்களே சொல்லிட்டீங்க. சப்பாத்தி ட்ரையர் கண்டுபிடிக்கட்டும், கண்டிப்பா போட்டுடலாம். ஓகே, சூப்பர். இதுல வந்து போக்ல 2 குத்திக்கணும், பொங்காம வரதுக்காக. ஸ்பெஷல் பூரிக்கு இதே மாவு தானே பண்ண போகுது. இது பொங்காம வரதுக்காக இதை நம்ம போட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். இது 1 கப் சப்பாத்தி மாவு போட்டோம்னா ஒரு 15 சப்பாத்தி செய்யலாம். 15 உருண்டை வரும். ஓகே. 1 கப்புக்கு 1 கப் சக்கரை போட்டுக்கணும். ஒரு சப்பாத்திக்கு 1 உருண்டை. ஆமா. ஓகே. குவான்டிட்டி கொஞ்சமா இருந்தாலும் அது எக்ஸ்பெண்ட் நிறைய ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும். இவங்களுக்கும் வேணுமா? அவங்களுக்கு வேணுமா? அவங்க வந்து தினதான் சாப்பிடுவாங்க. அப்படியா? இதெல்லாம் போட முடியாது. இதெல்லாம் மனுஷங்க தான் சாப்பிடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டுடலாம். இன்கேஸ் வீட்டுல அதிகமா மாவு சப்பாத்தி மாவு செஞ்சு மீந்தா கூட நீங்க இந்த மாதிரி அடுத்த ஸ்வீட்டா மாத்திடலாம். பிரமாதம்.
பொங்கலை பாத்தீங்களா? இதே நீங்க பூரி மாவா போட்டீங்கன்னா அது பொங்கும். இவ்வளவு பெருசா இருக்கும். அது சிக்கை மெலிசா செஞ்சு நம்ம போக்குல குத்திட்டோம்னா பொங்காது. நல்லா ரோஸ்டா இருக்கணும். இப்படி அப்பளம் மாதிரி. ரெடி ஆயிடுச்சு. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போடணுமா இல்ல கொஞ்ச நேரத்திலே ஆறிடும். நீங்க அடுத்தடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடியில இருக்கிறது ஆறிடும். ஓகே. இப்போ இது நல்ல மொறு மொறு ஆக்கிட்டீங்க. ஆமா. சோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதை மிக்ஸில போட்டு ரன் பண்ணிட்டு கூட சர்க்கரையும் சேர்த்து ரன் பண்ணணும். பொடி பண்ணிடணும். ஆமா. இது ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். சோ இப்போ இது வந்து மிக்ஸில இதை உடைச்சி மிக்ஸில போட்டு வேண்டியதுதான். ஏற்கனவே செஞ்சது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆமா. நம்ம கொஞ்சம் உடச்சி போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா ரன் ஆகும். இல்லைன்னா அப்படி அப்படியே மிக்ஸில நிற்கும். எங்களுக்குலாம் மிக்ஸியே வேணாம், அப்படியே பண்ணிடுவோம். ரொம்ப ஸ்ட்ராங். ரன் பண்ணிக்கலாம். நல்ல பவுடர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. ரொம்ப நைஸ் ஆக கூடாது, கொஞ்சம் லைட்டா 1-2 இருக்கணும். இப்ப கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ரன் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணப்ப ஆயில் இருக்கு இல்லையா, இந்த சுகரும் போடுறப்ப அந்த ஆயில் சுகர் இந்த பவுடர் எல்லாமே வந்து ஒன்னாயிடும். அப்ப அந்த உருண்டை பிடிக்க நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இதை ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணணும். இத ஃப்ரை பண்ணணுமா? முந்திரிய. ஆமா. ஓகே. இப்படியே விரும்புறவங்களும் முந்திரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்படியே கூட நீங்க பிடிச்சிக்கலாம். முந்திரி வேணும்னு நினைக்கிறவங்க முந்திரி அதுல சேர்த்துக்கலாம், முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே சின்ன சின்ன பீஸஸா நீங்க வந்து முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. சோ அத சேர்த்துலாம். அப்படியே போடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன்னா கோதுமை வந்து ஹீட், நெய் வந்து கூல். கொஞ்சம் காமன் செட் பண்ணும். ஓகே. அவ்வளவுதான். சோ இப்போ நம்மளோட அப்பள லட்டு தயார். ஆமா. ஃபேண்டாஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நிஜமா சூப்பரா இருக்குங்க. இத டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓகே, இத நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். அப்பள லட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி மெல்லிசா இடுவோமோ அதே மாதிரி இட்டுட்டு எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் ஓபன் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த சப்பாத்தியை வந்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு 1-2 நல்லா அதை ஓட்டி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய தேவையான அளவு சக்கரை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அதோட சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களோட அப்பள லட்டு தயாருங்க.